See the illustration 6th sum. From the following details you are required to calculate credit sales and credit purchase by preparing total debtors account, total creditors account, bills receivable account and bills payable account. நம்ம இதுக்கு முன்னாடி இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு அக்கௌண்ட்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போது ஒட்டு மொத்தமாக ஒரே சம்மில் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த 16 சம் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இங்கே பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸை கொடுத்துருக்காங்க. என்னென்னா இங்கே டேட்டாஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க, பில்ஸ் ரிசீவபிள், கிரெடிட்டாஸ், பில்ஸ் பேயபிள். ஸோ இப்போ நம்ம 4 அக்கௌண்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 4 அக்கௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் அக்கௌண்ட்டை கொடுத்துருக்காங்க. See other information என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள். Cash issued from debtors, discount allowed to customers, cash paid to creditors, discount allowed by suppliers, payment against bills payable, cash issued for bills receivable dishonor and bad debts. இந்த பர்டிகுலர்ஸ் வச்சுட்டு நம்ம 4 அக்கௌண்ட்டோடைய 4 அக்கௌண்ட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சி பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய பர்டிகுலர்ஸ் போட்டுக்கோங்க. கிரெடிட் அண்ட் டெபிட்ஸ் அக்கௌண்ட் போட்டுக்கோங்க. கிரெடிட் சைடு அண்ட் டெபிட் சைடு போட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டோடைய ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் 5000, நம்மளுடைய க்ளோசிங் பேலன்ஸ் 1000. டூ பேலன்ஸ் ப்ராட் டான். ஓப்பனிங் பேலன்ஸ் 5000, அதனுடைய ஆப்போசிட்டில் போட்டுக்கோங்க. நம்மளுடைய க்ளோசிங் பேலன்ஸ் 1000. நெக்ஸ்ட் ஒன் கேஷ் ரிசீவ்ட் பில்ஸ் receivable account. Cash issued bills receivable account 14,000. By cash account 14,000. Next one bills receivable dishonor. Bills receivable dishonor 1200. இங்கே நம்மளுடைய by debtors account 1200. For 14,000 1200 நம்மளுடைய closing balance இருக்குது 1000. இதை ஆட் பண்ணால் 16,200. இந்த 16,200 கூட நம்மளுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ 5000. 5000 லெஸ் பண்ண நமக்கு நம்மளுடைய டேட்டாஸ் அக்கௌண்ட் 11,200. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண நம்மளுடைய பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். இப்போ நம்ம பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட்டும் நம்மளுடைய பர்டிகுலர்ஸ் போட்டுக்கோங்க. கிரெடிட் அண்ட் டெபிட் சைட் போட்டுக்கோங்க. இங்கே டேட்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க 60,000 55,000. டூ பேலன்ஸ் ப்ராட் டான் 60,000, அதனுடைய ஆப்போசிட்டில் நம்மளுடைய க்ளோசிங் பேலன்ஸ் 55,000 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் டிஸானர். பில்ஸ் ரிசீவபிள் டிஸானர் 1200. இது நம்மளுடைய பில்ஸ் ரிசீவபிள் டிஸானர் 1200. ஓப்பனிங் பேலன்ஸ் ப்ளஸ் பில்ஸ் ரிசீவபிள் டிஸானர் 1200 ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே 61,200 வரும். 61,200 வரும், ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிரெடிட் சைடு என்னென்ன வருங்கிறத பார்க்கலாம். டேட்டாஸ் அக்கௌண்ட். கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டேட்டாஸ் டு by cash account. By cash account 1,30,000 by cash account. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிஸ்கவுண்ட் அலவுட் இருக்குது. டிஸ்கவுண்ட் அலவுட் 5,500. இங்கே பை டிஸ்கவுண்ட் அலவுட் 5,500. லாஸ்ட்டு பாருங்கள், இங்கே பேட் டெப்ஸ் இருக்குது. பேட் டெப்ஸ் 3,500. பை பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் 3,500. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண நம்மளுடைய பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டேட்டாஸ் அக்கௌண்ட் எவ்வளோ 11,200. ஸோ இங்கே பில்ஸ் ரிசீவபிள் டேட்டாஸ் அக்கௌண்ட் 11,200. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண நம்மளுடைய கேஷ் ரிசீவ்ட் 1,30,000. டிஸ்கவுண்ட் அலவுட் 5,500. பேட் டெப்ஸ் 3,500. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் 11,200. இதை ஆட் பண்ண நமக்கு அது கூட நம்மளுடைய க்ளோசிங் பேலன்ஸ் 55,000. இந்த 55,000 இதெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுடைய வேல்யூ 2,05,200. 2,05,200 கூட நம்ம இங்கே ஏற்கனவே வச்சுருக்கோம் 61,200. 61,200 லெஸ் பண்ணால் நம்மளுடைய
சேல்ஸ் கிரெடிட் வேல்யூ 1,44,000. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டோடைய கிரெடிட் வேல்யூ 1,44,000. ஸோ நெக்ஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். பில்ஸ் பேயபிள்னால் நாம் பே பண்ணுறது, அதாவது நம்மக்கிட்ட இருந்து இன்கம் வெளியே போகிறதெல்லாம் நம்மளுடைய பேயபிள் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் பார்க்கலாம். பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் 2,000, க்ளோசிங் பேலன்ஸ் 2,000, அதனுடைய ஆப்போசிட்டில் க்ளோசிங் பேலன்ஸ் 3,000 போட்டுக்கோங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பை கேஷ் பேமெண்ட் பில்ஸ் ரிசீவபிள் பில்ஸ் பேயபிள் இருக்குது. பில்ஸ் பேயபிள் 7,000. இங்கே டூ கேஷ் அக்கௌண்ட் 7,000 நம்மளுடைய பேலன்ஸ் 3,000 ஆட் பண்ணால் டோட்டல் 10,000. இந்த 10,000 கூட நம்மளுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது 2,000 லெஸ் பண்ணால் ரிமைனிங் 8,000 தான் நம்மளுடைய சன்ரே கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட். பில்ஸ் பேயபிளில் ஃபைண்ட் அவுட் பண்ண சன்ரே கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் 8,000. டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பை பேலன்ஸ் brought down 25,000, அதனுடைய ஆப்போசிட்டில் நம்மளுடைய க்ளோசிங் பேலன்ஸ் 28,000 போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இங்கே கேஷ் பெய்டு டு கிரெடிட்டாஸ் இருக்காரு. கேஷ் பெய்டு டு கிரெடிட்டாஸ் 70,000. டூ கேஷ் அக்கௌண்ட் 70,000. நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு டிஸ்கவுண்ட் அலவுட் சப்ளையர்ஸ் இருக்காரு. இங்கே இது டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் 3,500. ஸோ இந்த 3,500 தான் நம்மளுடைய டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் 3,500. நெக்ஸ்ட்டு நம்ம பில்ஸ் பேயபிளில் ஃபைண்ட் அவுட் பண்ண நம்மளுடைய சன்ரே கிரெடிட்டாஸ் 8,000. இங்கே நம்மளுடைய பில்ஸ் பேயபிள் 8,000. நம்மளுடைய கேஷ் அக்கௌண்ட் 70,000, டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் 3,500, பில்ஸ் பேயபிள் 80,000, நம்மளுடைய க்ளோசிங் பேலன்ஸ் 28,000. இதெல்லாம் ஆட் பண்ணால் 1,09,500 கிடைக்கும். இந்த 1,09,500 கூட நம்மளுடைய க்ளோசிங் பேலன்ஸ், நம்மளுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் 25,000 லெஸ் பண்ணால் நமக்கு 84,500 get it the value. இந்த 8,500 தான் நம்மளுடைய பர்ச்சேஸ் கிரெடிட். நம்ம டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட்டோடைய பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 84,500. ஸோ இதே ஆஸ்பெக்டில் தான் எக்ஸசைஸ் 16 சம் இருக்குது. இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.